காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறவு என்பது ரொம்ப கசப்பாகிவிட்டது. அது இனிப்பே ஆனாலும் வாக்காளர்கள் மத்தியில் ஒரு கசப்பு வந்துவிட்டது. காங்கிரஸ்காரனை நம்பக்கூடாது என்று திமுக சொல்வதை பொதுமக்கள் ஆதரிக்கிறார்கள் என்று தான் நான் கருதுகிறேன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரருடைய எம்எல்ஏ சீட்டு திமுக காரனே தொக்காடிப்பான், பார்த்துட்டே இருங்க. இந்த 5 கண்டிஷன் போட்டிருக்காங்க, 5 கண்டிஷன் முடிக்க மாட்டேன்ட்டாரு. நேற்று வந்தது ஏன் காரணம்? அவங்க கடைசியில் பிச்சை வாங்க வந்தாங்க. பிச்சை கொடுங்க கொடுங்கன்னு திமுக கிட்ட இருந்து போடான்னாரு ஸ்டாலின். அதிமுக திமுக என்பது வலுவான கட்சி, காங்கிரஸ் ஒரு மண்புழு, திமுகவும் அதிமுகவும் நாகப்பாம்பு. நாகப்பாம்பு எதுக்கு மண்புழு? என்னங்க போடுங்க? ஆட்சியில் பதவி, பிஎஸ்யூ பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கர் வேணும், மேயர் வேணும், அறங்காவலர்கள் வேண்டும், கடைசியாக மந்திரி பதவி வேண்டும். இந்த 5 இதெல்லாம் கொடுத்துட்டு திமுக என்ன இது பண்ணிட்டு இருப்பாங்களா? எப்படி எப்படி இப்படி முகச்சாவடம் பண்ணிப்பாங்களா? சரி, இப்போ காங்கிரஸ் திமுகக்குள்ள பிரச்சனை இது போல வந்துட்டு இருக்கு. ஒருவேளை காங்கிரஸ் எப்படி வெளியே போயிடும் அப்படின்றத திமுக முன்கூட்டியே கணிச்சுதான் தேமுதிக கூட்டணிக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்காங்களா சார்? இப்போ காங்கிரஸ் போனா அந்த இடத்த நிரப்பறதுக்காக தேமுதிக வந்திருக்காங்களா? தம்பி, தேமுதிக விஜயகாந்த் தொடவே தொடாதீங்க தம்பி. காங்கிரஸ் ஒழிக்கணும்னு ஃபுட்பால் விளையாடணும்னு மூட்டை கட்டி வங்காள கடலில் தூக்கி எறிந்தவர் மு.க. ஸ்டாலின். இருந்தா இல்ல போடா போடான்னாரு அவர் ராகுல் காந்தியை. இதே ராகுல் காந்தி 2019 பிரதமராக முன்மொழிஞ்சாராம் ஸ்டாலின். இன்னைக்கு ஸ்டாலின் முன்மொழிக்க தயாரான முதல்வராக ராகுல் காந்தியால. அப்படிப்பட்ட பச்சை துரோகம் செய்தவரை வங்கக்கடல்ல போட்டு தூக்கி அடிச்சு விட வேண்டியது தானுங்க. அவங்க மூட்டை கட்டி. தேமுதிகக்கும் காங்கிரஸுக்கு சம்பந்தம் இல்லை தம்பி. அந்த 26 சீட்டு இப்ப நாளைக்குள்ள வரலன்னு வச்சுங்க, எல்லாருக்கும் 2 மேல போட்டு கொடுத்துருவாரு, முடிஞ்சு போச்சு சார். அது போல இப்போ திமுக கூட கூட்டணியில இருக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 40 சீட் கிட்ட கேட்கறாங்களா சார் காங்கிரஸ்? அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. ரகசியம் தெரியுமா உங்களுக்கு? 40 சீட் ஏன் கேட்கறாங்க ரகசியம் தெரியுமா உங்களுக்கு? அதை இங்க ஒரு சிடபிள்யூசி காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி மெம்பர் என்கிட்ட சொன்னாரு. தமிழ்நாட்டில இருந்து 34 சீட்டு இருந்தா ஒரு ராஜ்யசபா வரும். தமிழ்நாட்டில இருந்து ராஜ்யசபாவுக்கு ஒருத்தவங்க இப்ப பி. சிதம்பரம் தான் கடைசியா இருக்காரு. அதுவும் திமுக போட்ட பிச்சை. இப்ப ஏற்பட்ட டால் லீடர் மிஸ்டர் ஒயிட் திகார் ஜெயில 1 வருஷம் இருந்துட்டு வந்தார். அவர் பேசுறாரு. அதை தவிர ராஜ்யசபாங்கிற இடத்துல காங்கிரஸ் 22 சீட்டு தான் இருக்குது. எதிர்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே இழக்கக்கூடிய நேரடி வருகிறது. காரணம், இந்தியாவில் 29 மாநிலங்களில் 3 மாநிலங்களில் தான் காங்கிரஸ் ஆட்சி வருகிறது. அதனால ராஜ்யசபாவில் எண்ணிக்கை குறைவு. அதனால மல்லிகார்ஜுன் கார்கேனுடைய எதிர்கட்சி பதவி குறைந்து விடும். அதனாலதான் ஒரு சீட் கேட்கிறாங்க தமிழ் ஒண்ணுன்னா பண்ணலாமான்னுட்டு. ஆனாலும் தமிழகத்தில் தாங்கள் கேட்ட மாதிரி காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறவு என்பது ரொம்ப கசப்பாகிவிட்டது. அது இனிப்பே ஆனாலும் வாக்காளர்கள் மத்தியில் ஒரு கசப்பு வந்துவிட்டது. காங்கிரஸ்காரனை நம்பக்கூடாது என்று திமுக சொல்வதை பொதுமக்கள் ஆதரிக்கிறார்கள் என்று தான் நான் கருதுகிறேன். சார், ஒருவேளை திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியே போயிட்டாங்கன்னா திமுக எந்த அளவுக்கு இது பின்னடைவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? பின்னடைவா இருக்குமா? இப்ப 123 சீட் இருக்குதுங்க காங்கிரஸுக்கு. இருக்கிறதுனால காங்கிரசுக்கு என்று தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் ஒரு பர்சன்டேஜ், அதாவது ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது. தொடங்கர் சொல்வதை நான் உறுதிப்படுத்துகிறேன், மாணிக் தாக்கூர் சொல்வதை உறுதிப்படுத்துகிறேன். 12 முதல் 15% இருக்கிற அவங்க கிளைம் பண்றாங்க. இருந்தாலும் தமிழக காங்கிரஸ் திமுகவிலிருந்து வெளியே போயிடுச்சுன்னா திமுகவின் பலம் இழக்கும். இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தால் 2026 பொது தேர்தலுக்கு பிறகு வரக்கூடிய ரிசல்ட்டினுடைய லிஸ்மை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் திமுகவை படுதாளத்தில் பள்ளிவிடும். 25-30 சீட் வந்தா கூட அதிசயங்க காங்கிரஸ் திமுக அலையன்ஸ்க்கு. அப்பேற்பட்ட எதிர் அலை வீசுகிறது. ஆன்டி இன்கம்பன்சி மு.க. ஸ்டாலின் அரசாங்கத்திற்கு எதிராக இருக்கிறது என்பதுதான் நாளை நமது நேயர்களுக்கு நான் டெல்லியிலிருந்து சொல்லக்கூடிய ஒரு செய்தி. சார், ஆனா சிஎம் சார் என்ன சொல்றாருன்னா, இந்த தேர்தலில் திமுக திரும்ப கிட்டத்தட்ட 200 சீட்டுக்கு மேல வெல்லுன்ற ரொம்ப கான்பிடண்டா சொல்றாருல. நீங்க 25 சீட் கூட வராதுன்னு சொல்றீங்க, எப்படி சார்? பொதுமக்களுடைய நிலையை பார்த்து வெயிட் பண்ணி பாருங்க, எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்க. அவங்க சொன்னதான் சொல்லுவாங்க. 210 சீட்டுங்கிறாரு, முதல்ல 200ங்கிறாரு. தன்னுடைய மகனை முதலமைச்சராக்குவதற்கான ஒரு நிலையை அவர் கொண்டு வந்திருக்கிறார் என்று பொதுமக்களுக்கு நன்றாக தெரியும். இவர் 200 வாங்குறேன்னு சொல்றோம். எங்க சார் ராத்திரில தூக்கம் வரலங்கிறார் அவரு.
நீங்க எடப்பாடி பழனிசாமியுடைய கூட்டமோ விஜயனுடைய கூட்டத்தை பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் வர கூட்டத்தை கம்பேர் பண்ணீங்கன்னா, விஜய்க்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் வரக்கூடிய கூட்டங்களுடைய ஒரு எதிர்ப்பு அலை என்பது ஆன்டி இன்கம்பன்சியை தாக்குகிறது, தெரிகிறது. அது பொதுமக்களிடையே விரோதம் இருக்கிறது திமுகவிற்கு என்று. திமுக காங்கிரஸ் இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து காங்கிரஸ் சைட்ல இருந்து செல்வ பெருந்தகை போன்றோர் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்குள்ள வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, கூட்டணி வந்து நல்லா சுமூகமா போய்கிட்டு இருக்கு, எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்றாங்க. மறுபுறம் மாணிக்கம் தாகூர், கிறிஸ்டோடங்கர் அப்படின்ற மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வந்து இன்னும் அந்த பிரச்சனை வந்து போய்கிட்டு தான் இருக்கு, எந்த ஒரு பேச்சு கட்ட வார்த்தையும் அடுத்த கட்டம் போகல அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து போய்கிட்டு இருக்கு சார். இந்த நேரத்தில் வந்து இப்போ திமுக உண்மையிலேயே வந்து திமுக கூட கூட்டணி வந்து காங்கிரஸ் இருப்பாங்களா, இல்லை இந்த தேர்தலில் வெளியே வந்துட்டு காங்கிரஸ் செத்து போச்சு, வட இந்தியாவில் தமிழ்நாட்டிலும் செத்து போச்சு, திமுகவுடன் கூட்டணி இருக்க மாட்டார்கள், இருந்தாலும் தோல்வியை கண்டுதான் நோப்பார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரருடைய எம்எல்ஏ சீட்டு திமுக காரனே தொக்காடிப்பான், பார்த்துட்டே இருங்க சார். என்ன சொல்றீங்க, திமுக வந்து காங்கிரஸ்க்கு எதிராக வேலை பார்க்கணுன்றீங்களா சார்? ஆமா ஆமா, திமுக காங்கிரஸ்க்கு எதிராக வேலை பார்க்கும், காங்கிரஸ் திமுகக்கு எதிராக வேலை பார்க்கும். ஏன்னா இந்த கசப்பு வந்துருச்சு பாருங்க. எங்க ஒரு ஜாய் இருக்க வேண்டாமா சார், ஒரு உல்லாசம் இருக்க வேண்டாமா சார்? எடப்பாடி பழனிசாமியை பார்க்கறதுக்கு அங்க டெல்லியில இருந்து அமித்ஷா வந்தாரு, பிரைம் மினிஸ்டர் வந்தாரு, பியூஷ் கோயல் வந்தாரு, மற்ற மந்திரிகள்லாம் வந்தாங்க. திமுக தலைவர் பார்க்கறதுக்கு யார் வந்தாங்க சொல்லுங்க பாப்போம்? அந்த கிரீஷ் சோடங்கரை தவிர கேசி வேணுகோபால் வந்தாரு சார். அமித்ஷா இன்னைக்கு வந்தாரு, பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு வந்தாரு. நேத்தி வந்தது ஏன் காரணம்? அவங்க கடைசியில பிச்சை வாங்க வந்தாங்க, பிச்சை கொடுங்கன்னுட்டு திமுக கிட்டக்கு போடான்னாரு ஸ்டாலின். அந்த 5 கண்டிஷன் போட்டிருக்காங்க, 5 கண்டிஷனுக்கு முடுக்க மாட்டேன்ட்டாரு. ராகுல் காந்தி எழுதிய காதல் கடிதத்தை கிழித்து போட்டார் மு.க. ஸ்டாலின். 5 கண்டிஷன். காங்கிரஸ் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க தம்பி? தமிழ்நாட்டுல அவங்களுக்கு பெரிய ஆர்கனைசேஷன் இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்களா? திமுகவினுடைய எடப்பாடி நீங்க என்னதான் சொன்னாலும் தமிழ்நாடு அரசியலில் அதிமுக திமுக என்பது வலுவான கட்சி. காங்கிரஸ் வந்து ஒரு மண்புழு, திமுகவும் அதிமுகவும் நாகப்பாம்பு. நாகப்பாம்பு எதுக்கு மண்புழு? என்னங்க போடுங்க, என்ன பேசுறீங்க தம்பி? திமுக காங்கிரஸ் உறவு என்பது படுதோல்வியில் அடைந்துவிடும், பொதுமக்கள் எதிர்ப்பில் அலையில் இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனம் தம்பி. சார் அந்த 5 கண்டிஷன் சொன்னீங்களே சார், அந்த 5 கண்டிஷன் என்ன சார்? அந்த சொன்னேன் உங்களுக்கு, ஆட்சியில் பதவி, பிஎஸ்யூ பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கர் வேணும், மேயர் வேணும், அறங்காவலர்கள் வேண்டும், கடைசியாக மந்திரி பதவி வேண்டும். இந்த 5 இதெல்லாம் கொடுத்துட்டு திமுக என்ன இது பண்ணிட்டு இருப்பாங்களா? இப்படி முகச்சாவடம் பண்ணிப்பாங்களா? அவங்களுக்கு ஆட்சி நடத்த வேண்டாமா? காங்கிரஸ் வளரணும்ட்டு திமுக அதுதான் போடாங்கிறாரு ஸ்டாலின். எங்க என்னைக்கோ வளர்ந்த கட்சி, 75 வருஷமா இருக்கிற கட்சி தமிழ்நாட்டுல. காங்கிரஸ் 60 வருஷமா ஆட்சியிலேயே கிடையாது, பாதி பேர் போயிட்டானுங்க. அதான் சார், இப்போ இந்த கொஸ்டின் தான் சார். இப்போ இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, 60 வருஷமா வந்து நாங்க ஆட்சி அதிகாரம் இல்லாமலே வந்து நாங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து பெரிய ரோல் பிளே பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதனால வந்து எங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த தேர்தலில் வந்து ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு எங்களுக்கு வேணும்னு சொல்றாங்க சார். இதுதான் சார் வந்து டீகோட் பண்ணி சொல்றாங்க. டீகோட் என்னதான் பண்ணாலும் சரி, கட்சி வளர்க்கலைங்களே சார். நீ ஆட்சியில் வரணும், 2Gல கொள்ளை அடிச்சானுவ, அந்த மாதிரி கொள்ளை அடிக்கணும்னு பாக்குறானோ, அதுதான் ஸ்டாலினுக்கு தெரியும், போடாங்கிறாரு அவரு. எங்க இன்னொரு கட்சி வளர்க்கறதுக்கு இந்த கட்சி எதுக்கு எப்படி உதவி செய்யுங்க? எப்படிங்க பேசுறீங்க? முடியவே முடியாது. அதுக்கு இடம் கொடுக்கவே மாட்டார் ஸ்டாலின். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். தேங்க்யூ, சோ கைண்ட் ஆஃப் யூ.